ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஆடி முதல் நாள் நம்ம வீட்டில் எப்படி வழிபட்டுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஆடி முதல் நாளில் வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வு கேஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி மாக்கோலம் இட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஸோ அந்த நாளை நான் ஸ்டார்ட் பண்ணேன். எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே வந்து நான் கேஸ் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா நிறையா எண்ணெய் பிஸ்கு அது இதுன்னு இருக்கும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணிட்டு நமக்கு பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம குக் பண்ணுறதுக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் எவ்ரி 2 days ஒன்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நிலவாசப்படிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மாக்கோலம் இட்டு அரிசி மாவில் படிக்கட்டில் கோலம் போட்டு அந்த வாசப்படியை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும். நமக்கே எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும். அது கடவுளாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வேறு யாராச்சும் பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்க யாரும் வந்தாலுமே வீட்டை வெளியிலேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும். ஸோ எனக்கும் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். யார் வீட்லையாச்சும் இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா நம்மளை விட என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஒன்றும் பார்த்து பண்ணுவேன். ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு உகந்த நாள், குலதெய்வம் வழிபடும் நாள்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நான் ஆடியில் இன்றைக்கி முதல் நாள்னால என்னோடய குலதெய்வத்தை நினச்சி நான் இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்தேன். என்னோடய குலதெய்வமும் பார்த்திங்கன்னா ஒரு பெண் தெய்வம் தான், அம்மன் தான். ஸோ அதனால் இந்த நாளை வந்து ஒரு சந்தோஷமான நாளாக ஆரம்பிக்கணுன்றதுக்காக காலையிலே எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணேன். எங்களோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கிராமம் சொன்னால் யாருக்கும் தெரியாது. நாங்களே ஃபஸ்ட்டு போகும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி தான் உள்ளே போனோம். அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே காலடிச்சு வச்சதுலேருந்து எனக்கு ஒரு மனசு நிம்மதி இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், குலதெய்வத்தை தான் ஃபஸ்ட்டு வணங்கணும், அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம், அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வத்தை வணங்கணும், அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்தின்னுவாங்க. சேம் அதே மாதிரி தான் நான் என்றைக்கு குலதெய்வத்தை கும்பிட ஆரம்பித்தேனோ அன்னையிலேருந்து எனக்கு ஒரு சேஞ்சஸ். பேசாதவங்க பேசுவாங்க, மன நிம்மதி இருக்கும், நம்மளை விட்டு போனவங்களாம் கிட்ட வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ எனக்கு நிறைய ஹாப்பினஸ் அதில் கிடச்சிச்சு. நான் முதல்ல என்னோடய பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க தான் என்னோடய குலதெய்வம் கோயிலுக்கு போனேன். கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. அதுக்குள்ளே போகும்போதே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 months ஆல்மோஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் மந்த்து கூட எனக்கு போக சான்சஸ் இருக்குது. நான் போனால் என்னோடய குலதெய்வம் கோயிலை நான் உங்களுக்கு இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நான் எவ்ரி இயர் மினிமம் 1 time, மேக்ஸிமம் 2 times 3 times இந்த மாதிரி போயிருக்கேன். இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 yearsல அங்கே போயிட்டு வந்தாலே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நான் போகும்போதெல்லாம் பொங்கல் வைப்பேன். எமர்ஜென்சியாக போனால் மட்டும்தான் நான் வைக்க மாட்டேன். ஏதாச்சும் அவசரத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போது அதுக்கான திங்ஸ் வாங்கிட்டு போவேன். ஆனால் பொங்கல் வைக்க நேரம் இல்லைன்னா டக்குன்னு வந்துடுவேன். நான் போன ஒரு 6 times 7 times போயிருப்பேன். அதில் 5 times நான் பொங்கல் வச்சுருப்பேன். 5 times or 4 times வச்சுருப்பேன். ஸோ அதனால் யாரெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களோ கண்டிப்பாக பொங்கல் வைக்காமல் வராதிங்க. உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். பொங்கல் வச்சா தான் சாமி நமக்கு செய்யுமான்னு இல்லை, நமக்கு வந்து சாமிக்கான ஒரு படையல் தான் அது. நமக்கு ஒரு ஹாப்பினஸ், ஓகே நம்ம பண்ணியிருக்கோம், கடவுள் வந்து நமக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாரு. மீண்டும் இந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நமக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த ஆடி மாதத்தில் எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வத்தை தெரிஞ்சு கண்டிப்பாக வணங்குங்க. ஏதோ ஒரு நாள் குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிடுங்க. டெய்லியுமே கும்பிட முடியலையா, ஃப்ரைடே டியூஸ்டே கும்பிட முடியலையா, கண்டிப்பாக இந்த ஒரு நாள் அதுக்காக ஒதுக்குங்க. நிறைய விஷயம் இருக்குது. நான் குலதெய்வத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.
இன்றைக்கி நான் டேவை நார்மலாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்பெஷலாக சாமிக்குன்னு எந்த ஒரு நெய்வேத்தியமும் பண்ணலை. வெத்தலைப்பாக்கு, ஆப்பிள் இதை வச்சு மட்டும்தான் நான் நெய்வேத்தியம் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த நாள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படா அம்மனை வழிபடுவோன்ற மாதிரியே இருந்துச்சு. ஃப்ரைடேனாவே அம்மன் தான், பட் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என் நாள் இன்றைக்கி அமைஞ்சிச்சு. யார் யார் நீங்களாம் எப்படி உங்கள் வீட்டில் ஆடி மாதம் வழிபடுவீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் அம்மா வீட்டில் பெருசாக செய்ய மாட்டாங்க. சேம் அதே மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் வீட் சைட்லேயும் நான் பெருசாக பண்ணி பார்க்கல. ஸோ அதனால் எனக்கு அந்த வழக்கம் தெரியாதனால நான் நார்மலாக எப்பயும் போல தான் ஃப்ரைடே டியூஸ்டே எப்படி கும்பிடுவோமோ அந்த மாதிரி தான் நான் வழிபட்டேன். பூஜை ரூமுக்கு நேராகவும் மாக்கோலம் விட்டு நான் ஃப்ரைடே டியூஸ்டேனா சர்க்கோலம் கோலம் போடுவேன். ஃப்ரைடேனா தாமரை கோலம் தான் போடுவேன். மகாலட்சுமிக்கு பிடிச்சது இல்லையா, ஸோ அதனால் கண்டிப்பாக தாமரை கோலம் தான் போடுவேன். ஸோ இன்றைக்கும் அம்மன் வழிபாடுனால நான் தாமரை கோலம் தான் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலவாசப்படிக்க வைக்கிறதுக்காக வேப்பிலையும் மாங்கொத்தும் பறிச்சுட்டு வச்சுருந்தேன். ஸோ இங்கே கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிடைச்சாலும் எட்ட மாட்டேங்குது, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு மாவிலையும் வேப்பலமும் கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் எப்படி வழிபடுவீங்கன்றதை என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 20 days தான் நம்ம வீட்டுக்கு காகம் வராங்க. வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு 6 o'clock 5:30க்கெலாம் நான் வெளியில் வாசலை திறக்கிறதுக்குலாம் வந்துடுவாங்க. ஏதாச்சும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சேம் நம்மளும் ஏதாச்சும் போட்டோம் அப்படின்னா ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது நமக்கு ரொம்ப ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. நம்மளை தேடி ஒருத்தவங்க வராங்க காலையிலேன்ற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இன்னைக்கான நாள் இப்படி தான் முடிஞ்சிச்சு. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.